ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் யாருமே எதிர்பார்க்காத லெவலுக்கு ஒரு சூப்பரான 3 புதிய தகவல் வெளியாயிருக்கு. அதை பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை பொறுத்த அளவுக்கு உயர்வு சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வெளியாயிருக்கு. திமுக தரப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா அது போல் இன்ஃபர்மேஷன்லாம் பரவின்னு வருது. அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். 1000 ரூபாயிலேருந்து 1500 உயர்த்த போகிறாங்களா, அது எந்த டேட்லேருந்து உயர்த்த போகிறாங்க அப்படின்ற சம்மந்தமாக டீட்டெயிலாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா, இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு செஞ்சுட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்துலேருந்து அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் செக் செய்ய முடியாத உங்களுக்கு மேல்முறையீடு பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் உங்களுடைய ஸ்டேட்டஸ் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண தெரியாத இருக்கீங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டேட்டஸ் செக் செய்ய முடியுது அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அது எந்த வெப்சைட்டில் போய்ட்டு எந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம் அப்படின்ற சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக பேச போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக அரசுக்கு பார்த்தீங்கன்னா மகளிர்கள் ஒரு முக்கியமான கோரிக்கை ஒன்று வச்சிருக்காங்க. ரெகுலராக பணம் வாங்கி வரவங்களும் சரி, இல்லை இதுக்கு மேலே பணம் வாங்கணும் சரி, அந்த முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். அதாவது 3 கட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று தொகை உயர்வு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் செக் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோரிக்கை ஒன்று வச்சிருக்காங்க இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில். இது ஆக மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3மே புதிய தகவலாக வெளியே இருக்குது. இது சம்மந்தமாக தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். அதனால் இந்த ஸ்கீமில் பயன்பெறவங்களும் சரி, இல்லை பயனாளிகளாக புதுசாக இந்த ஸ்கீமில் சேர போகிறவங்களும் சரி, கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம தரப்புலேருந்து டீட்டெயிலாக தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இந்த வீடியோ கண்டினியூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வரைக்கும் இந்த ஸ்கீமில் என்னென்ன அப்டேட்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கொடுக்க போகிற தகவல் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க நகரங்கள் கிராமங்களில் அப்ளிகேஷன் ப்ராசஸ் நடைபெற்றிருந்தது. முகாம் மூலியமாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசே கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,65,00,000 பேருக்கு மேலே அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு கட்டமாக பார்த்தீங்கன்னா தகுதியானவங்க 1,06,50,000 பேர். அவங்களுக்கு செப்டம்பர் 14-15 முதல் தவணையாக பணம் கிரெடிட் ஆகி வருது. இன்னும் ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மேல்முறையீடு செஞ்சுட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஒரு 56 லட்சம் பேர் நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்யலாம், நிராகரிக்கப்பட்டவங்க தகுதியானவங்களாம் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசால் அறிவுறுத்தப்பட்டது. அதன் மூலயமா நிறைய பேர் மேல்முறையீடு செஞ்சாங்க. ஒரு 11,85,000 பேர். அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவாக சொன்ன மாதிரி ஜனவரி மாதத்தில் 2 லட்சம் பேர் மேல்முறையீடு செஞ்சுட்டு பணம் வாங்கியிருந்தாங்க. இன்னும் கூடுதலாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணிட்டு பணம் வராது இருக்குது. ஒரு சிலவங்க மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு எஸ்எம்எஸ் நிராகரிக்கப்பட்ட எஸ்எம்எஸ் இருக்கு. அந்த நிராகரிக்கப்பட்ட எஸ்எம்எஸ் எப்படி வருது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு ஒரு கோரிக்கை ஒன்று எழுந்திருக்கு அந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில். அது என்ன கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாவே தெரியும் கோரிக்கை என்ன அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பெண்கள் பலரும் முக்கியமான கோரிக்கை ஒன்றை வச்சிருக்காங்க. அதன்படி இனிமேல் மகளிர் உரிமை தொகை 15ஆம் தேதிக்கு பதிலாக 1லிருந்து 5ஆம் தேதிக்குள் கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கையை தமிழக அரசு வச்சுன்னு வராங்க அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷனாக கிடைச்சிருக்கு. ரெகுலராக பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஏற்கனவே ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி தான் பணம் மாதம் மாதம் கிரெடிட் ஆகி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே பணம் கிரெடிட் பண்ணணும், பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தரப்புலேருந்து மகளிர் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கையே எழுந்திருக்கு. அது முக்கியமான ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் செலவை சமாளிக்கிறதுக்கு பெருமளவில் பார்த்தீங்கன்னா வீட்டு வாடகை, அது மட்டும் இல்லாமல் பல கரண்ட் பில்லு, இது போல் ஈபி பில்லாம் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே கட்டுற மாதிரி இருக்குது. அதனால் முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா பணம் வர வச்சிங்கன்னா எங்களுக்கான குடும்ப செலவுக்கு நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த பணத்தை கரெக்டாக பயன்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் சேமிக்கிறதா இருந்தாலும் இந்த தேதிக்குள்ளே பணம் செலுத்திங்கன்னா நாங்கள் 5ஆம் தேதிக்குள்ளே சேமித்து வைப்போம் அப்படின்ற மாதிரி மகளிர் தரப்பில் கோரிக்கையாக எழுந்திருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உயர்த்துவ சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில வாக்குறுதிகளை கொடுக்க போகிறாங்க திமுக தரப்பினர் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வெளியே இருக்குது. அது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் லோக்சபா தேர்தலை முன்னிட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை உயர்த்த ஆளும் கட்சி திமுக திட்டமிட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் வருகின்றன. ரூபாய் 1000க்கு பதிலாக 1500 கொடுக்கப்படும் என்று வாக்குறுதிகளில் கொடுக்க ஆளும் திமுக திட்டமிட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்திருக்கு. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு சிலவங்க தெரியாது இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவில் முக்கியமாக சொல்லி வரும். மேலும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்பந்தமாக நமக்கு ரீசனாக கிடைச்சிக்கிற இன்ஃபர்மேஷன் என்னென்னா, முதல்வர் ஒரு முக்கியமான உத்தரவு பிறப்பித்திருக்கார். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ
எலெக்ஷனை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை தொடர்பாக அமைச்சர்கள் வந்து ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து கால் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்லாம் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் மூலிமா மக்களுக்கு வந்து கால் பண்ணியே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போலாம் ஒரு சில ஆஃபீஸில் இருந்து. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கரெக்டாக வந்து வருதா, கரெக்டாக வந்து மாதம் எந்த பிரச்சனையும் இல்லாத வந்து வருதா அப்படின்ற மாதிரி அமைச்சர்களையும் வந்து கால் பண்ணி வந்து கேட்க சொல்லியிருக்காங்க. ஒரு திட்டம் நேம் வந்து இப்போ ரீசனாக வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த திட்டத்தோட பெயர் என்னன்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்குற திட்டம். அந்த திட்டத்தோட பெயர் யாருக்காவது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. அது சம்மந்தமான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனும் வந்து போடலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க வந்து சிஎம் ஹெல்ப்லைனில் வந்து பணம் வராதவங்க மேல்முறையீடு பணம் வந்து கால் பண்ணி வந்து கேட்க சொல்லியிருந்தோம். அது சம்மந்தமாக நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து கேட்க சொல்லும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேமு, டிஸ்ட்ரிக்ட் நேமு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, குடும்ப அட்டை இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து ஈஸியாக வந்து ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணி அவங்க வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து கேளுங்க. இதை தான் வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன். ஸ்டேட்டஸ் எக்ஸைட் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து கேட்டிங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன நிலைமையில் வந்து இருக்குது, தரவுகள் கிடைக்கவில்லையா, இல்லை வந்து மேல்முறையீடு செய்யணுமா, இல்லை வந்து புதுசாக தான் வந்து அப்ளை பண்ணணுமா அப்படின்றத அவங்களே வந்து தெரிவிக்கிறாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கார். இது சரியான தகவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறது தப்பே கிடையாது. வருவாய் கோட்டாட்சியர்ட்டும் தாசில்தார்ட்டும் நீங்கள் வந்து போய் பார்க்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை திட்டத்தில் நிராகரிக்கப்பட்ட எஸ்எம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்தவங்களுக்கு ஒரு சிலவு வந்து வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது எது போல இருக்குன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தொகைக்காக தங்களுடைய மேல்முறையீடு விண்ணப்ப எண் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேல்முறையீடு செய்யப்பட்ட விண்ணப்ப எண் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தங்களுடைய விண்ணப்பம் திட்ட விதிமுறைகளின்படி நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி என்ன காரணத்தினால வந்து நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத வந்து முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சக்கர வாகனம் நீங்கள் வந்து உங்களுடைய கலாய்வில் வந்து உறுதி செய்யப்பட்டுள்ளது இருக்குது, உங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணி தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை அப்படின்ற மாதிரி நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. இது போல் இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 1500 உயர்வு சம்பந்தமாகவும் இன்னும் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 தகவல் சம்பந்தமாகவும் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணணும், ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது சம்பந்தமாகவும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் வந்து இந்த ஸ்கீம் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தனா உடனடியாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்ட் பாக்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறது தான். அந்த ரிப்ளை மூலமா நிறைய பேர் வந்து இந்த ஸ்கீம் மூலமா வந்து பயன்பெற்றிருக்காங்க அப்படின்றத நம்ம பெருமையுடன் வந்து தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து வேறு ஏதாவது வந்து கண்டென்ட்டில் வீடியோ போடணுமா, அதை வந்து வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்பந்தமாக வீடியோ வேணும்னா கண்டிப்பாக அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தது, கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.